அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. எலெக்ஷன் 6ஆம் தேதி நடந்த இன்றைக்கு 10ஆம் தேதி. ஆனா இந்த வீடியோவை நாங்க எலெக்ஷன் தான் போட்டிக்கணும் என்று சொன்ன நீங்க அரஃபாத் நானாவை எடுத்த இன்டர்வியூல நாங்க சொன்ன எலெக்ஷன் ஆண்டு இன்னொரு வீடியோ தாரண்டு சொல்லி. ஆனா எங்களோட சிச்சுவேஷன் சில கொஞ்சம் குழப்பமானதால எங்களுக்கு அந்த நாள் எடுக்க கிடைக்கல. அதனாலதான் எனக்கும் லீவிக்கும் இல்லை. இன்றைக்கு சனிக்கிழமை நைட் இந்த வீடியோ எடுக்கிறேன். என்னன்னு சொன்னா, நிறைய பேர் எதிர்பார்ப்பா இருந்தது இந்த கவர் தான். அந்த வீடியோல நிறைய விடயங்கள் செல்லிருந்து. ஆனா எல்லாரும் இந்த நோட்டமா பார்த்து இந்த கவரை மட்டும்தான். இந்த கவர்ல என்ன இருந்துச்சு, கவர்ல என்ன இருந்துச்சு, எலெக்ஷன் ஆண்டு எனக்கு எவ்வளவு கோல் தெரியுமா இந்த கவர் வீடியோ இப்ப போடின்னு கேட்டு. இந்த இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த கவர் வீடியோ தான். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு இந்த கவர்ல என்ன நிச்சயத்தை சொல்லி என்ன நிச்சயத்தை நாங்க இன்ஷா அல்லாஹ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அரஃபாத்னா இந்த கவராப்ப பிச்சோமையா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த கவர் நீங்க எப்ப எழுதிச்சு? ஒரு மாசத்துக்கு முதல் 1.5 மாசம் மாட்டீங்க நோம்புல நாங்க எடுத்த வீடியோ. அதை பார்த்தானா வீடியோல செல்வோமே, பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் காணி ஒன்று பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டது நான் வீடியோல மிச்சம் விளங்காது, நான் வாய்ச்சி காட்டியேன். இதுல அரஃபாத் நானா போட்டுச்சு இது என்ன பேர்? 1650க்கும் 1850க்கும் இடையில இன்ஷாப் இல்லாட்டி நான் அவனோட பேர். இதுல அரஃபாத் நானா போட்டுச்சு 1650 ஓட்டுக்கும் 1850 ஓட்டுக்கும் இடைப்பட்ட ஓட் கிடைக்கும் இன்ஷாப் நானாவை இல்லாட்டி அரஃபாத் நானா கிடைக்கும் தான் அவர் எழுதிருச்சு. மத்தது ஃபிர்தோஸ் சாஜர். ஃபிர்தோஸ் சாஜருக்கு 950 இருந்து 1250 ஓட்டுக்குள்ள தான் கிடைக்கும் சொல்லி அரஃபாத் நானா அந்த டைமே நினைச்சு எழுதினது. அரஃபாத் நானா கணிச்ச அந்த ஓட்டோட எண்ணிக்கையை இப்ப உண்மையாவே எங்கட ஊர் மக்கள் எங்கட ஊர்ல கேட்டவங்க எத்தனை ஓட்டு எடுத்தேன்றத நான் இப்ப சொல்றேன். அந்த இன்ஷாப் நானா 1776 ஓட்டு எடுத்து. மற்றது ஃபிர்தோஸ் சாஜர். ஃபிர்தோஸ் சாஜர் 1324. மற்றது அரஃபாத் நானா. அரஃபாத் நானா எத்தனை எடுத்துச்சுன்னா 866. சரி அரஃபாத் நானா, இப்ப நீங்க கணிச்சு எங்களுக்கு ஒரு லெட்டர் தந்த இதுல இந்த கணக்கு தான் நாக்கள் எடுக்கிறேன்னு சொல்லி. இப்ப நீங்க கணிச்ச மாதிரியே தான் கிட்டத்தட்ட அதே கணக்கு தான் இந்த இப்ப ஓட்டு எடுத்துக்கிறதும். இதை பத்தின உங்களோட கருத்து என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல எனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு தபால் மூலம் வாக்களித்த அரச ஊழியர்களுக்கு விசேடமான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். காரணம், போன தடவை சகோதரர் நஜீப் நானா அதுபோல ஊர்ல இருந்து வேட்பாளர்கள் எடுத்த வாக்குகளை விட கூடுதலான அளவு நான் தபால் மூலமான வாக்குல நான் முன்னிலைச்சு. அதுபோல முபசிர் தம்பி கேட்ட கேள்விதான், நான் கொடுத்த அந்த லெட்டர்ல இருந்த அந்த அபேட்சியர்கள் எடுக்கக்கூடிய வாக்குட அளவை பத்தி கேட்டிருந்தேன், எண்ணிக்கை. உண்மையில முபசிர் உங்கள்கிட்ட நான் தந்த அந்த எண்ணிக்கையெல்லாம் உங்கள்கிட்ட தந்து கரைஞ்சி போன ஒரு வாக்கு எண்ணிக்கைகளாகத்தான் அது இருச்சது. ஏன்னு சொன்னாப்புல நாங்கள் எதிர்பார்த்தது 1650க்கும் 1850க்கும் இடையில ஷவர் இன்ஷாப் இல்லாட்டி நான் எடுக்கும் என்ற இதுதான் இருந்தது. அப்படின்னு அது மாதிரி ஃபிர்தோஸ் சாஜர்ட அந்த எண்ணிக்கையும் ஒரு 100-150க்குள்ள ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. ஆனாலும் எண்ணிக்கையில பிழை இல்லை, சரி. ஆனால் நான் இந்த அளவு நான் பின்ன போகுமென்று எதிர்பார்க்கல. இந்த அளவு பின்ன போறதுக்கும் காரணங்கள் இருந்துச்சு. நான் நினைச்ச அளவில் என்னோட ஃபிர்தோஸ் சாஜர்ட அந்த டீம் ஒன்று வெப் பண்ணின முறையும், அதுபோல அபேட்சியாளர்கள் ஏறத்தாழ 25 அபேட்சியர்கள் இந்த அதில் 17 ஆண்கள், அதுபோல 8 பெண்கள் மட்டும் இருக்கணும்.
பெண்களோட அளவு தெரியா அந்த அளவு மாதிரி இடிச்சவனும் இவங்க இந்த கையொப்பமிட்டது. எப்படியோ பெரிய டீம் உண்டு, அவங்க வேக் பண்ணித்தான் அந்த இடத்த அடைஞ்ச. எப்படியோ அவங்களோட டாக்கெட்டுக்கு அவங்க பேசி கொண்டு, அதுபோல 3-2 பெரும்பான்மை எடுத்து அரசாங்க கட்சியோட நான் மோதினேன். அது இனி அவங்களுக்கு கவர்மெண்ட் கிடைச்ச அபேச்சாரை கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. அதுபோல நான் அந்த மாநிலேருந்து வெளியே வந்து கேட்டது. அதுபோல உண்மையிலே தேர்தல் காலத்திலே நடந்த தேர்தல் ஆண்டு நடந்த ஒரு விஷயம்தான். 2 கட்சியிலேயும் சில ஆதரவாளர்கள் வாக்காளர்களோட நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் நான் உண்மையிலே ஆரம்பத்திலே இந்த கூட்டத்தில் கூட சின்னது எப்படியோ அதே மாதிரி அவங்க நடந்து கொண்டது. தேர்தல் ஆண்டு வாக்களிச்ச போற வாக்காளர்களிடத்துல அவங்க நடந்து கொண்டு, அப்ப நான் அதுல முற்றுமுழுதாக அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்கள அதற்கு எதிராக செயல்பட்ட இடங்கள் 2-3 இடங்கள்ல நடந்து கொண்டு, இனி எது எப்படியோ நாங்கள் வாக்காளர்கள்ட்ட எங்களோட கருத்துக்களை தெரிவித்து அவங்கள வாக்கு அளிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு கொடுத்திருந்து அவங்களுக்கு நாங்கள் இடைஞ்சல் பண்ணாமலுக்கு தான் இந்த தேர்தல் காலத்துல தேர்தல் ஆண்டும் நான் நடந்து கொண்டது. ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு கிடைச்சிச்ச வெற்றி ஒரு பெரிய வெற்றியாகத்தான் நான் காணுது. சரி அரஃபாத் நானா, இப்ப உங்களோட கட்சியில இந்த தேசிய பட்டியல 8 ஆசனங்கள் கிடைச்சிது. அதுல உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருச்சு. இப்ப கட்சியோட ஆதரவாளர்கள் எனக்கு முன்முறமா நின்று வேலை செஞ்சவங்கள நிறையவே வேண்டுகோள் இருக்கு. இதை கட்டாயம் எடுக்கவே வேணுமென்றது அது ஒரு புறம். அதுபோல எங்களோட போட்டியிட்ட அடுத்த கட்சியில் வேலை செஞ்ச ஆதரவாளர்களையும் நிறைய வேண்டுகோள் இருந்துச்சு இதை எடுங்கோன்றதுல. அப்போ இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமைக்கு இதில் ஒரு இறுதிக்கட்டமான முடிவுண்டு திங்கட்கிழமைக்கு வார இன்ஷா அல்லாஹ் இது வருமாக இருந்தால் நான் ஆரம்பத்தில் கூட எடுக்கலன்றதுல முடிவில் தான் இருந்தது. அது தேர்தல் ஆண்டு ராவிலே நான் சின்ன ஒரு வீடியோ செஞ்சு போட்டது தான், உடனே செஞ்சு போட்டது. எனக்கு தெரியும் தேர்தல் முடிவோடு எப்படியுமே 6க்குள்ளே நான் வரும் என்று சொல்லி எனக்கு தெரியும். அதோட நான் இது எடுக்கப்படாதுன்றதுக்காக தான் அவசரம் ஒத்துட்டு ஜில்லாம் பேர் வீடியோ எடுத்தாக நான் போட்டது. நான் இதை எடுக்கலாண்டு என்றாலும் கட்சியோட ஆதரவாளர்கள் இவங்களெல்லாம் மூத்தவங்க எல்லாம் இதை எடுங்கோன்றத்திலே குறிக்கோளாக இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமைக்கு இதில் இறுதி முடிவு கட்சி எனக்கு ஷார்ப்பாக தருமாக இருந்தால் நிச்சயமாக நான் இதை எடுத்து ஊருக்கு வேலை செய்யறதுக்கு நான் தயார் என்றதையும் தெரிவித்த குழுவத்தோடு அதோட தான் இருக்கிறது. உண்மையிலே இன்னொரு வேண்டுகோள் தான். அண்டே நான் கூட்டத்தில் சொன்னது திரும்ப நான் அரசியல பேச்சகார வாழல என்று வாக்குறுதின்னு தந்து. அப்போ இப்போ திரும்ப எல்லாருமா இருந்து இப்போ நாங்கள் எங்களோட தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகும் ஒரு 3-4 தடவை மட்டும் நாங்கள் கூடி நடத்தில கூட நிறைய பேரோட வேண்டுகோள் இருக்கு திரும்ப வரவே வேணுமென்று. இனி அதுண்டா எப்படி ஆகும் சரி, ஹாத்திய கூறல் எப்படி ஆகும் சரி, அதை அந்த டைம் சந்தர்ப்பமாக பார்ப்போம். அடுத்து நான் வாக்குறுதியாகவே தந்தது வார் இல்லைன்ற இடத்துல நான் உறுதியாகவே நின்ற. நீ அதுகளெல்லாம் அப்படி இருச்சு. இன்ஷா அது போகிற பார்ப்போம். இன்ஷால்லா நான் கட்சி மூத்தவர்களில் வேண்டுகோளுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த தேசிய பட்டியல் கிடைச்சுமாக இருந்தால் அதுக்கு நான் செவி சாய்த்து நிச்சயமாக அதை எடுத்து வேலை சாயத்துக்கு தயார் என்றதை தெரிவித்துக் கொள்வதோட எங்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு ஜஸாக்கும் ஸாஹிர், அதுபோல மற்ற கட்சி உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் அதுபோல வெற்றி பெற்ற இன்ஷாப் இவங்கள் கட்டாயம் இந்த மாநிலத்தை நல்ல முறையில் சுமந்து நீங்களே ஊருக்கு வேலை செய்யணும். அதுபோல இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் அந்த வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்களும் எங்களுக்கு அமைச்சு தரணும் என்று கேட்டுக்கொள்ளத்தோடு எல்லாருக்கும் ஜஸாக்கும் ஸாஹிர்.